சி.வி. சண்முக தரப்புக்கு விஜய் அவர்கள் கிலோ கணக்குல இல்ல, டன்னு கணக்குல அல்வா கொடுத்திருக்கிறாரு. அமைச்சரவையில நிச்சயமா நம்ம இடம் பெற்றுருவோம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி கூட ஃபைட் பண்ணி கிட்டத்தட்ட 25 எம்எல்ஏக்கள் விஜய்க்கு ஆதரவு கொடுத்தாங்க. நம்பிக்கை வாக்கெடுப்புல கூட அவருக்கு தான் என்ன பண்ணாங்க, தலைமை கொறடாத மீறி அவங்க என்ன பண்ணாங்க, செயல்பட்டாங்க. சோ சைரன் வச்ச வண்டி, தேசிய கொடி பறக்கும், அப்படியே கார்ல நம்ம பறந்துட்டு இருக்கலாம். 5 வருஷம் கழிச்சு நம்ம திரும்ப மினிஸ்டர் பதவியில உட்கார போறோம், சைன் அப் போட போறோம், அப்படி இப்படின்னு பல கனவுகளோட சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி, விஜயபாஸ்கர் போன்றவங்களா துடியா துடிச்சிட்டு இருந்தாங்க. ஆனா வச்சார்ல ஆப்பு, பயங்கரமான ஆப்பு. இந்த பக்கம் திமுக கூட்டணி அவங்க உள்ள வந்தாங்க, நாங்க வெளியே போயிருவோம் பாத்துக்கோங்க அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் மிரட்டினாங்க. சோ இந்த மிரட்டலுக்கு அடிபணிஞ்சிருக்கிறாரு விஜய் அவர்கள். சோ அதனால பெரிய ஆப்பு, டன்னு கணக்குல ஆப்ப சி.வி. சண்முக தரப்புக்கு வச்சிட்டாரு. இதனால சி.வி. சண்முக தரப்புல இருந்து நம்பி போனாங்கல்ல, நீங்க வாங்கண்ணே, உங்களுக்கு வாரிய தலைவர் கொடுக்குறோம், மினிஸ்டர் பதவி கொடுக்குறோம், வாங்கண்ணே. எடப்பாடி பழனிசாமி கூட இருந்தா என்னென்ன உங்களுக்கு பிரயோஜனம்? நீங்க கட்சியும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஆக்டிவா இல்ல, ஆட்சியிலும் இல்ல, எதிர்கட்சி தலைவராகவும் இல்ல, என்னென்ன சம்பாதிக்க முடியும்? உங்களால சம்பாதிக்க முடியுமா? எம்எல்ஏவா இருந்துன்னா சம்பாதிப்பீங்க, அதெல்லாம் தேவையில்லை. வாங்கண்ணே, எங்க கூட வாங்கண்ணே, உங்க எம்எல்ஏ பதவி உங்களுக்கு காப்பாற்றப்படும், உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிகமான பதவி கொடுக்கப்படும். இந்த பக்கம் வந்தீங்கன்னா மினிஸ்டர் பதவி, வாரிய தலைவர் பதவி கொடுப்போம். நீங்க 5 வருஷத்துல எதெல்லாம் விட்டீங்களோ அதெல்லாம் இந்த 5 வருஷத்துல செஞ்சுக்கங்க, வாங்க அப்படின்னு ஆசை வார்த்தைகளை கூட்டி சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி எல்லாம் என்ன பண்ணிருக்காங்க, கிட்டத்தட்ட ஒரு 25 எம்எல்ஏக்கள எடப்பாடி பழனிசாமி கிட்ட இருந்து பிரிச்சு இவங்க வச்சிட்டு இருந்தாங்க. இவங்களும் பெரிய கனவோட தான் போனாங்க. ஆமாங்க, எடப்பாடி பழனிசாமி கூட இருந்தா சல்லி பைசாக்கு பிரயோஜனம் கிடையாதுங்க, எதுவுமே சம்பாதிக்க விட மாட்டேங்கிறாங்க, ஆட்சியிலே இல்ல, எதிர்கட்சியாவும் இல்ல, இப்படியே இருந்தா நம்ம எப்படின்னே நம்ம வந்து ஃபேமிலி ரன் பண்ண முடியும் அப்படின்னு இந்த ஆசை வார்த்தைகள் எல்லாம் கேட்டு இவங்களும் ஆதரவு கொடுத்தாங்க. இது ரொம்ப கனவோட இருந்தாங்க. எப்படியும் விஜய் கொடுத்துருவாருங்க, யாரையும் நம்ப வச்சு ஏமாத்த மாட்டாரு, அவருக்கு ஆதரவு ஆதாயம் நம்மளோட மூலியமா தான் கிடைக்குது, சோ நிச்சயமா அவங்க என்ன பண்ணுவாங்க, கொடுத்துருவாங்க அப்படின்னு தான் ஆசையா இருந்தாங்க. சோ இந்த பக்கம் இடதுசாரிகள் விசிகா வச்ச ஒரு பெரிய செக்கு நகர முடியாம திக்கு முக்காடுறாரு விஜய் அவர்கள். இங்கிட்டு போனாலும் அந்த பக்கம் ஒரு அடி, அங்கிட்டு போனாலும் அந்த பக்கம் ஒரு அடி, பின்னாடி போனாலும் ஒரு அடி, முன்னாடி போனாலும் ஒரு அடி, சுத்தீரி என்ன பண்ணாங்க, விஜயை லாக் பண்ணிட்டாங்க. சோ இதனால விஜய் என்ன பண்ணாரு, சி.வி. சண்முக அண்ணனை பார்த்து, அண்ணே மன்னிச்சுக்க அண்ணே, இதுக்கப்புறம் என்னால முடியலண்ணே, இந்த 8 பேரை என்ன செய்யற பாடு இருக்கு, அதுவும் திமுக சப்போர்ட்டோட பண்றாங்கல்லண்ணே, என்னால முடியலண்ணே, எனக்கு 25 பெருசா 8 பெருசானா 8 தானே பெருசு, உங்களை சேர்த்துக்கிட்டா நாளை பின்ன நீங்க காலவாரி விட்டு போயினீங்கன்னா நான் அரசனை நம்பி புருஷனை விட்ட கதையாயிடும். சோ 25 நம்பி 8 விட்டுட்டோம்னா நான் நிலையான ஒரு ஆட்சி தராம போயிட முடியும். ஏன்னா நீங்க உள்ள வந்து என்னென்ன குளறுபடி பண்ணுவீங்க, என்னென்ன ஊழல் பண்ணுவீங்க, எப்படியெல்லாம் இந்த ஆட்சியை கவுப்பீங்க அப்படின்னு பல விஷயங்கள் கண்ணு முன்னாடி வந்துட்டு போகுதுனே, அதனால என்ன மன்னிச்சிருங்கனே, உங்களுக்கு அமைச்சரவையில பதவி கொடுக்க முடியாது அப்படின்னு ஒரே போடா போட்டுட்டாரு. சோ இதனால இவங்க கூட நம்பியே வந்தாங்க பாருங்க, சி.வி. சண்முகம் கூட நம்பி வந்தாங்கல்ல, இவங்க எல்லாமே அதிர்ட்டாங்க. அட போங்கய்யா, ஒழுங்கா நான் எடப்பாடி பழனிசாமி கூட இருந்திருப்பேன், அவரு கூட இருந்திருந்தா எனக்கு மாவட்ட செயலாளர் பதவி நான் இருந்திருக்கும், இன்னைக்கு எல்லாத்தையும் உரி விட்டுட்டு இப்படி நட்டாட்டுல விட்டுட்டீங்களே அப்படின்னு திரும்பவும் என்ன பண்றாங்க, கிட்டத்தட்ட ஒரு 7 எம்எல்ஏக்கள், அண்ணே மன்னிச்சிருங்க அண்ணே, உங்க காலை கூடுங்க அண்ணே, உங்க காலை கூடுங்க, என்ன அடிங்க அண்ணே, என்ன அடிங்க, எனக்கு ஆசை வார்த்தை கூறி என்ன பண்ணிட்டாங்க, கூட்டிட்டு போயிட்டாங்க, எனக்கு நல்லா உரைக்கிற மாதிரி கேள்வி கேளுங்க, அடிங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி காலில் விழுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 7 எம்எல்ஏக்கள், அதாவது பாலக்கோடு எம்எல்ஏ கே.பி. அன்பழகன், பாப்பிரெட்டிப்பட்டி எம்எல்ஏ மரகத வெற்றிவேல் தலைமையில கிட்டத்தட்ட ஒரு 7 எம்எல்ஏக்கள் என்ன பண்றாங்களா, எடப்பாடி பழனிசாமி காலில் விழுந்து என்ன மன்னிச்சிருங்க ஐயா, நான் அறியாத புள்ள தெரியாம பண்ணிட்டேன், தயவு செய்து என்ன மன்னிச்சிருங்க, திரும்பவும் நான் உள்ள வந்துக்கிறேன், நீங்க என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அந்த முடிவை நான் எடுத்துக்கிறேன், தயவு செய்து நான் மன்னிச்சிருங்க அப்படின்னு திரும்பவும் எடப்பாடி பழனிசாமி டீம் கிட்ட போய் சேர்றாங்களா. இதனால எடப்பாடி பழனிசாமியோட கரம் பயங்கரமா உயருது, அவரு கை ஓங்கி நிக்குது. ஏன்னா சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி எல்லாம் என்ன நினைச்சாங்க, எப்படியாவது விஜய் நம்மளுக்கு அமைச்சர் பதவி கொடுத்துருவாரு, அதிமுக அப்படியே நம்ம என்ன பண்ணலாம், கைப்பற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க பிளான் போட்டாங்க. பொதுக்குழுவை கூட்டுங்க, பொதுச் செயலாளர் பதவி நீக்குங்க, எடப்பாடி பழனிசாமி தலைமையேற்று இது வரைக்கும் என்னங்க செஞ்சாரு, தோத்துதான் போயிருக்கிறாரு அப்படின்னு இந்த பக்கம் குரூப் என்ன பண்ணாங்க, எதிராவே நின்னாங்க.
சோ இதனால எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் சோர்ந்துதான் போனாரு. என்னப்பா கூட இருக்கிறது நீங்களே இது மாதிரி பண்றீங்களப்பா, வெளியாளு பண்ணா கூட பரவாயில்லப்பா, இத்தனை நாள் என் கூடவே இருந்தீங்க, உங்களெல்லாம் வந்து என் தளபதிகள் மாதிரி நான் வச்சிருந்தேன், எனக்கு அரணா இருப்பீங்க அப்படின்னு நினைச்சிருந்தேன், ஆனா நீங்களே இந்த அளவுக்கு ஒரு பெரிய ஆப்பு வச்சுட்டு போனீங்களே அப்படின்னு ரொம்ப சோர்ந்து போனார். இதுல இன்னொன்னு என்னன்னா, கையெழுத்து வாங்கும் படம் எல்லாம் பயங்கரமா நடந்தது. விஜயபாஸ்கர் அவர்கள் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் பத்தினா 5ல 2 பங்கு எங்க பக்கம் தான் இருக்கிறாங்க பொதுக்குழு உறுப்பினர்கள். 30 நாளுக்குள்ள நீங்க பொதுக்குழு கூட்டணும், நாங்க இந்த கையெழுத்து கொடுத்துறோம்னா அப்படி இப்படி எல்லாம் போட்டு மிரட்டினாங்க. சி.வி. சண்முகம், பயப்படாத இபிஎஸ் அண்ணன், நீ தான் பொதுச் செயலாளர், எங்களுக்கு என்னன்னா பொதுக்குழுவை கூட்டு நியாயமா ஒரு முடிவெடு, அதுக்குப்படி நாங்க செயல்படுறோம், நீ பொதுக்குழுல என்ன தீர்மானம் எடுத்தாலும் சரி நான் அதுக்கு கீழ்ப்படிறேன், ஆனா எனக்கு நியாயமா இருக்கணும் அப்படின்லாம் இறங்கி வந்தாரு. சோ இங்க எடப்பாடி பழனிசாமி இவங்க இறங்கி வந்தோன்னு இவர் ஏற ஆரம்பிச்சாரு. அதெல்லாம் முடியாது, பேசி தீர்த்துக்கலாம் வாங்க, என்ன பேசணுமோ 1 to 1 பேசலாம் வாங்க, பொதுக்குழுவெல்லாம் நான் கூட்ட மாட்டேன் அப்படின்னு சொன்னார். அதனால மாவட்ட செயலாளர்களை கூட்டத்தை கூட்டி கையெழுத்து வாங்கும் படலத்தை எடப்பாடி பழனிசாமி தரப்புல என்ன பண்ணாங்க, செஞ்சாங்க. சோ இதனால அதிமுக யாருடைய கண்ட்ரோல்ல இருக்கு, சட்டமன்றத்துக்குள்ள சட்டமன்ற குழு தலைவர் யாருப்பா, கொறடா யாருப்பா, இப்படின்னு ஒரு பெரிய பிரச்சனை பிரளயமே போயிருந்தது. இதுல சட்டப்பேரவை தலைவர் எடுக்கிற முடிவு தான் கடைசியா அப்படின்ற ஒரு நிலைமைக்கு வந்தது. ஆனா சட்டப்படி பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர், அவர் தான் சட்டமன்ற குழு தலைவர், கொறடாவா அக்ரி கிருஷ்ணமூர்த்தியா இருக்கிறாரு அப்படின்னு தான் பேசப்பட்டிருந்தது. சோ இதனால கொறடா பேச்சை மீறி இவங்க 25 பேர் என்ன பண்ணாங்கன்னா தாவேகாவுக்கு ஆதரவு கொடுத்தாங்க. உடனே என்ன பண்ணாரு எடப்பாடி பழனிசாமி, பதவியை மட்டும் பறிங்க, அவர் அடிப்படை உறுப்பினர்ல இருக்கட்டும், அவங்களுக்கு வகித்து வந்தாங்களா பதவி, மாநில செயலாளர் பதவி, மாவட்ட செயலாளர் பதவி, தலைமை நிலை செயலாளர் பதவி, எல்லா பதவியும் என்ன பண்ணுங்க அவங்க கிட்ட இருந்து பறிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு, பறிச்சுட்டாரு, அடித்தடியே பறிச்சுட்டாரு. இப்ப அவங்க நார்மல் அடிப்படை உறுப்பினர் தான், சட்டமன்ற உறுப்பினர் பிளஸ் அடிப்படை உறுப்பினர் தான், அவங்களுக்கு மாவட்ட செயலாளர் பதவி கிடையாது, எதுவுமே கிடையாது. இப்போ அதிருப்தி இதை எடப்பம், இப்போ விஜய் எப்படியாவது அமைச்சரவையில நம்மளுக்கு இடம் கொடுத்துருவாரு, நம்ம அமைச்சர் ஆயிருவோம், சோ ஒட்டுமொத்தமா அந்த பக்கம் இருக்கிறவங்களை அப்படியே அலேக்கா இந்த பக்கம் தூக்கிட்டு வந்துட்டா நம்ம தான் மெஜாரிட்டி ஆயிருவோம் அப்படின்ற ஒரு எண்ணத்துல சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி தரப்பு ரொம்ப ஆடிட்டு இருந்தாங்க. ஆனா விஜய் அவர்கள் பெரிய அல்வா கொடுத்தாரு, ஆப்படிச்சாரு, உங்களுக்கு அமைச்சரவையில இடம் கிடையாது, வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. இதனால இவங்க கூட இருந்தவங்க பயங்கரமான விரக்தியில போயிட்டாங்க, அதிருப்தியில போயிட்டாங்க. என்னப்பா உங்களை நம்பி வந்தோம், நீங்களே கடைசியில இது மாதிரி பண்ணிட்டீங்களே, சோ அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம், சாட்சி காலில் விழுறவங்க பதில் சண்டைக்கார காலில் விழுந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி காலில் போய் என்ன பண்றாங்க, விழ ஆரம்பிச்சிட்டாங்க. எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட சி.வி. சண்முகத்தை நட்டாற்றுல விட்டுட்டு என்ன பண்றாங்க, இவங்க இந்த தரப்புல இருந்து கிட்டத்தட்ட நிறைய பேர் என்ன பண்றாங்க, இந்த பக்கம் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து வர போறாங்க அப்படின்ற ஒரு பேச்சும் அடிபடுது. சோ இப்ப இவங்க தனியா நிக்கிறாங்க, சி.வி. சண்முகம், விஜயபாஸ்கர். இப்ப தெரிஞ்சிருக்குல்ல விஜய நம்பி போனா எந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து பேர் இழப்பு அப்படின்னு, பதவியும் போயிருச்சு, அதிகாரமும் போயிருச்சு, எதுவுமே இல்லாம போயிருச்சு. இப்ப நாளைக்கே எடப்பாடி பழனிசாமி ஒரு கோபத்துல இவங்க மேல கட்சித்தாவல் சட்டத்தை கொண்டு வாங்க அப்படின்னு ஒரு ரெக்வெஸ்ட் ஆளுநர் கிட்ட கொடுத்துட்டா என்ன ஆகும் இவங்களுடைய நிலைமை, அதெல்லாம் யோசிச்சு பார்க்கணும். சோ இப்ப இதனால என்ன பண்ணா, எப்பா நம்ம எம்எல்ஏ பதவி நம்ம தக்க வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்க, ரிட்டர்ன் உள்ள வராங்க. சோ உள்ள வரவங்களுக்கு, ஏன்னா இவர் சொன்னாரு துரோகம் செஞ்சுட்டு போனவங்கள எல்லாரும் திரும்பி மன்னிப்பு கேட்டு வந்தா நான் தாய் உள்ளத்தோட ஏத்துக்கிறேன் சொன்னவரு எடப்பாடி பழனிசாமி. சோ அந்த தாய் உள்ளத்தோட ஏத்துப்பார் அப்படின்ற நம்பிதான் இவங்க என்ன பண்றாங்க, சி.வி. சண்முக தரப்புல இருந்து என்ன பண்றாங்க, இந்த பக்கம் போயிருக்கிறாங்க. சோ எடப்பாடி பழனிசாமி ஏத்துப்பார் அப்படின்னு தான் பேசப்படுது. சோ இது வந்து ஒரு பெரிய அடி, சி.வி. சண்முகத்துக்கு ஒரு பெரிய அடி. இதனால எடப்பாடி பழனிசாமி ரொம்ப உற்சாகத்துல இருக்கிறாரா, அவர் கை ரொம்ப ஓங்கி இருக்குது. சோ இப்போ அவர் என்ன பண்ண போறாரு, இன்னும் வலிமை மிக்க ஒரு தலைவரா மாற போறாரு அப்படின்னு பேசப்படுது. சோ இதை பத்தி கருத்து அப்படி கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.